ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேங்க. மைண்ட் வர கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல் அதே மாதிரி வேலை தான் இருந்துச்சு. நம்ம தோட்ட வேலை தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. விவசாயம்லாம் ஒன்றுமே கிடையாது பார்த்துருங்க. அதே வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வேலைக்கு தான் போய் சம்பாதிச்சு எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்குமா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அப்படிதான். என்னதான் சேமிச்சிருக்காங்க ஒன்றுமே புரியல. நம்ம அடுத்து என்ன சேமிக்க போகிறோம்? அடுத்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள நம்ம சேமிச்சாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கே போய் செத்துட்டு இருக்கணுமா? நம்ம உள்ளூர்ல இருந்து நம்ம சீக்கிரமா சம்பாதிக்கணுமா? அதுக்காண்டி நம்ம ஒரு வழியை பார்த்தோம்னா நமக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியாக இருக்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம படிச்சு முடிச்ச பிறகு நமக்கு தெரியுது கஷ்டம்னா என்னன்னு தெரியுது. வேற வேலைக்கு போய் அங்கே நல்லா அடிபட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போய் நம்ம ஒரு வேலை தேடைக்கல ஒரு பெர்மனெண்ட் வேலை கிடைக்கனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மேக்ஸிமம் 40 வயசு 35 வயசுல வேலையை கிடைக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அந்த வயசுல வேலை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஏதாவது ஒரு அதுக்காண்டி ஒரு வழி கிடைச்சினா நமக்கு அந்த வழியில போக தெரியும். நம்ம ஸ்கூல் காலேஜ்ல நம்ம இது சொல்லி இருந்தோம்னா இந்த வேலையில போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி சொன்னா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து இதுல சும்மா படிங்க. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா.